ஏ கைஸ், நான் உங்க ஐடியாக்கா நம்ம சேனல்ல 17th வீடியோ தான் உங்களுக்காக. நீங்க 2.5 lakhs above salary வாங்குறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களுக்கு ஐடிஆர் ஃபைல்னா என்னன்னு தெரியுமா? இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பிசினஸ் பண்றவங்க மட்டும்தான் பண்ணணும் இல்ல, நம்மள மாதிரி சேலரி வாங்குறவங்களும் இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணலாம். பட் ஒரே கண்டிஷன், நீங்க 2.5 lakhs உங்களோட ஆனுவல் இன்கம் இருக்கணும். சோ ஐடிஆர் ஏன் ஃபைல் பண்றோம், எதுக்காக ஃபைல் பண்ணணும் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். ஐடிஆர் ஃபைலை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேல வருஷத்துக்கு வருது அப்படின்னா நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு இவ்ளோ அமௌண்ட் டிரான்சாக்சன் நீங்க பண்றீங்க அப்படிங்கறத ஒரு கணக்கு காட்டுறீங்க. பட் இது கணக்கோட நிக்காம ஏன் அப்படிங்கறதுனுடைய பெனிஃபிட்ஸ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஐடிஆர் ஃபைல பொறுத்த வரைக்கும் ஏன் பிசினஸ் பண்றவங்க பண்றாங்க அப்படின்னா, பிசினஸ் பண்றவங்களுக்கு ஆல்ரெடி சோர்ஸ் இருக்கும். பட் நம்மள மாதிரி சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு சோர்ஸுக்காக தான் நம்ம சேலரிக்காகவே போயிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது நம்மளோட இன்டென்ஷன் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இல்ல பர்டிகுலர் பினான்சியலா ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறது. சோ இந்த ஐடிஆர் ஃபைல் பண்றதோடைய பெனிஃபிட்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஹோம் லோனா இருக்கட்டும் இல்ல கார் லோனா இருக்கட்டும், எல்லா லோனுமே இன்ஸ்டன்டா அப்ரூவல் ஆகிறதுக்கான சான்ஸ் 99% இருக்கு. பட் அந்த 1% டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட சிபிலை பொறுத்து. ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய டிடிஎஸ் ரிட்டர்ன். டிடிஎஸ் என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனில நம்மளுக்கே தெரியாம சம் பர்டிகுலர் டாக்ஸ டிடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. டாக்ஸ் டிடெக்டட் த சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த சோர்ஸ் ஆஃப் நம்ம டாக்ஸ நாம ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிடிஎஸ் ரிட்டர்ன் அப்படிங்கும் போது, இப்ப என்னோட சேலரி ஒரு 1 lakhன்னு வச்சுக்கலாம். இப்ப 1 lakhல இருந்து என் கம்பெனில பிஎஃப் இஎஃப் எல்லாம் போய் பிளஸ் ஒரு டாக்ஸ் ரிடக்ஷனும் போயிட்டு தான் என்னோட ஹேண்டுக்கு ஒரு 85,000 சேலரி வரும். அந்த 85,000ல ரிமைனிங் இருக்க 15,000க்குள்ள இந்த டாக்ஸ் அமௌண்ட் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5,000 பர் மந்த்துக்கான டாக்ஸ் அப்படின்னா, நீங்க 12 மந்த்ஸுக்கு இயர்லி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும் போது எக்ஸஸா உங்க சேலரியில இருந்து டிடெக்ட் பண்ணிருக்க டாக்ஸ நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணிருந்தா அதை கிளைம் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல், நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணிருக்கணும். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பினான்சியல் ப்ரொடெக்ஷன் நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணும் போது இருக்கும். பிளஸ் நீங்க ட்ரேடிங் பண்றீங்க, இன்ட்ராடே இல்ல ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா அதனுடைய டாக்ஸையும் பர்டிகுலர் டாக்ஸ டிடிஆர் 2 இல்ல 3 லேயர்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க என்ஆர்ஐல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட சேலரியோட டிரான்சாக்சன் இந்தியால தான் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். ஐடிஆர் ஃபைல் பண்றதுல என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னா, உங்களுக்கு லோன் இன்ஸ்டன்டா கிடைக்கும். பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க என்ஆர்ஐல வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கூட இந்த ஐடிஆர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் விசா அண்ட் தென் இமிகிரேஷன் பர்பஸ். நீங்க யாரையாவது ஸ்பான்சர் பண்றீங்க அப்படின்னா இந்த ஐடிஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கும். அந்த விசா எமிகிரேஷனும் உங்களுக்கு ஸ்மூத் ப்ராசஸா நடக்கிறதுக்கு இன்ஸ்டன்ட் அப்ரூவல் கிடைக்கக்கூடிய சான்ஸ் 99% இருக்கு. Hope this information will be helpful. For more video, please stay connected with me. Happy life.